எங்க இங்க பாட்டு கேம் பாருங்க. ஆமா, என்ன பண்ணுச்சு? தான் போனுச்சு சாப்பிட. ஒரே ஒரு எறும்பு மட்டும் எல்லா சர்க்கரையும் வேணும்னு திங்காது. அது போய் அதோட கூட்டம் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து குடிச்சு தான் சாப்பிடணும். எறும்பு கூட நீங்களும் ஏன் குடிச்சு சாப்பிட சொல்லிங்க? ஏன்னா அப்படிதான் இல்லை, உனக்கு மட்டும் இல்லை, உன் வயிற்றுக்கு இவ்வளோண்டு போதும். ஆனால் நீ எடுத்து வச்சுக்கிறது இவ்வளோ அள்ளி வச்சுக்குவ. நம்மளை விட கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். அப்படி இல்லாமல் இத்தனோண்டு எல்லாமே எடுத்தால் இந்த பொம்மையில் யாருக்கும் பஞ்சம்னு வரவே வராது. ஒருத்தன் மட்டும் எல்லாமே வயிறு வெடிக்கிற அளவுக்கு இல்லை. நாளைக்கு பார்க்குன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் 3 மாதத்துக்கு சேர்த்து வெங்காயத்தை என்ன மூட்டை கட்டி வச்சுக்குவான். அவன் பையனுங்கெல்லாம் பார்த்தா வெடித்து சதற மாதிரி இருப்பாங்க, அப்படியே பலூன் மாதிரி இருப்பாங்க. வாசிம்னு ஒருத்தனை பார்த்துருக்கியா? பொம்பளையான்னு பார்த்தா அப்படிதான் உனக்கும் வரும் நாளைக்கு. அவங்க அப்பன் என்னை எவ்வளவோ வச்சு வேலை வாங்கிட்டான். அவங்க அப்பன் வாசிமோட அப்பன் இருக்கானே, அவன் வாசிம் வந்து என்னை எந்திரிச்சு வெளியே போடா பீய போடான்னு பேசினா ஞாபகம் இருக்கா? உனக்கு வாய் பேச தெரியாது அவனுக்கு ஒழுங்கா. இத்தனோண்டு அபூபக்கர் இருக்கான்ல, அதான் அவன் வாயில ப்ரொனன்சியேஷன் அப்படி வரும், அவனுக்கு வராது. அவனுக்கும் அவன் தம்பியும் சேர்ந்துட்டு அன்னைக்கு ரூம்ல என்ன பண்ணாங்க, நீ எந்த ரூம்ல இருந்த, உனக்கு பக்கத்து ரூம்ல என்ன இருந்துச்சுன்னு தெரியாதா எனக்கு? எந்த வீட்டில் இருந்தோ வந்தவ எனக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமா, இல்லை நான் ஒருத்தன் இப்படி தான் வளர்க்கணும் 12 வருஷமா வச்சிருக்க கனவு முக்கியமா? அதுக்கு பக்கத்தில் என்ன நடந்துட்டு இருந்துச்சு, நீ ஏன் ஃபர்ஸ்ட் போன, நீ ஏன் செகண்ட் போன, நீ இவங்க 2 பேரும் பேசுனது எனக்கு எதுவுமே தெரியாதாமா? ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்காதா? இன்னும் அவங்களுக்குலாம் வாழ்க்கைக்குள்ள என்ட்ரு ஆகல, பார்க்க தானே போறாங்க. ஏன் நாத்தமா வாழ்ந்தீங்கன்னா எப்படி சுத்தமா இருக்கும்? மூஞ்சும் அப்படியே ஒளியும் போயிடும். இப்படியே தப்பாவே இருந்துட்டு இருந்தா மூஞ்சில் இருக்க முன்னாடி நீ குழந்தையா இத்தனோண்டு இருக்கும் போது எப்படி இருந்துச்சு இந்த மூஞ்சி, அப்படி ஞாபகம் இருக்கா? பார்த்தா எனக்கு தெரியும் அது இப்போ எப்படி மாறி இருக்கு. பொறுக்கித்தனமா அவன் கண்ணு தெரியுது. தப்பா பார்த்துருக்கிறதெல்லாம் உனக்கு நல்லது. தப்பா இருக்க எந்த நாயும் பார்க்க கூடாது, தப்பா பார்க்க போற நாய்ங்களை யாரையும் பார்க்க கூடாது.